ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி சந்திரனோட திருமணத்துக்கு போகிறதும் அங்கே இருக்கிற 2 பேர் இந்த திருமணத்தினால சந்திரன் மகத நாட்டை அடைய முடியும்னு சொல்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை கேட்ட நந்தினி இந்த திருமணத்தினால மகத நாட்டை எப்படி அடைய முடியும்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சாணக்கியர் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சுற்றி முற்றி பார்க்குறப்ப நந்தினி நிற்கிறத பார்த்துறாரு. நந்தினி அந்த திருமணத்தில் முக்காடு போட்டு நிற்கிறனால சாணக்கியர் நந்தினியை நோக்கியே வராரு. நந்தினி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சந்திரனுக்கும் துர்தராவுக்கும் திருமணம் நடக்குது. எல்லாரும் அச்சதை போட்டுட்டு இருக்காங்க. ஹெலனா மட்டும் நீ நல்லாவே இரு அப்படின்னு துர்தரா மேல அச்சதை போடுறாங்க. அடுத்த காட்சியில மகத நாட்டை காமிக்கிறாங்க. அங்க நந்தன், எதுக்கு நீ அங்க போன, யார்கிட்டயும் நீ மாட்டிக்கிட்ட, என்ன ஆகுறது அப்படின்னு நந்தன் கேட்கிறாரு. இதை கேட்ட நந்தினி, அங்க போய் நான் பார்த்ததுனாலதான் ஒரு முக்கியமான தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. என்ன தகவல் அது அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. அது சந்திரன் ஏதோ திருமணம் செஞ்சுக்கிறான், ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் இன்னொரு திருமணம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அமைச்சர், யாரை திருமணம் செஞ்சிருக்கான் அப்படின்னு கேட்கிறாரு. யாரை திருமணம் செஞ்சுக்கிறான், எதுக்கு திருமணம் செஞ்சுக்கிறான்னு எனக்கும் தெரியல, எனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த தடவை அவன் தோத்துருவான், 2 முறை தோல்வி அடைஞ்சிட்டான், இந்த முறை அவன் தோல்வி அடைஞ்சே தீர்வான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அமைச்சர், இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அது சொல்லவும் இல்லை, இந்த தடவை நம்ம யுத்த கொள்கையை மாற்றி அமைக்கணும்னு எனக்கு தோணுது, அது இல்லாமல் இந்த யுத்தம் ஒரு திருப்பு முனையா அமையும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில துர்தராவை காமிக்கிறாங்க. அவங்க சந்திரனோட அறைக்கு வராங்க. அங்க ஹெலனா உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே துர்தரா பதட்டமாகறாங்க. ஹெலனா உடனே துர்தராவை கூப்பிட்டு, உன்னோட தந்தை எங்களுக்கு செல்வம் கொடுத்துருக்காரு மகத நாட்டை அடையிறதுக்கு, ஆனா இதை நீ சாதமா பயன்படுத்திட்டு சந்திரன் மேல அதிகமா உரிமை எடுத்துக்காத, சந்திரன் மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட துர்தரா, சந்திரா மேல நீயே உரிமை எடுத்துக்கோ, நான் எதுவும் உரிமை எடுத்துக்கல, இது மட்டும் இல்லாம சந்திரா எனக்கு வெறும் தோழன் தான் அப்படிங்கிறாங்க. நல்லது, இதே மாதிரி நீ வருங்காலத்திலையும் இப்படியே இருந்தேன்னா நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹெலனா அந்த இடத்த விட்டு போறாங்க. துர்தராவும் சரின்னு சொல்லிட்டு அந்த அறையில இருக்கிற படுக்கையில போய் படுத்திருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வர பணிப்பெண்கள், அரசு சந்திர வர நேரம் ஆயிடுச்சு, அதனால இப்படி நீங்க அமர்ந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணி விடுறாங்க. பணிப்பெண்கள் போன உடனே சந்திரன் வராரு அந்த இடத்துக்கு. துர்தராவை பார்த்த சந்திரன் பதட்டமாகறாரு. உட்காந்துட்டு, எதுக்காக இப்படி நீ முகத்தை மூடி இருக்க அப்படின்னு பாட்டுமாயிட்டே கேட்கிறாரு. நான் இப்படி உட்காந்துருக்கணும்னு பணிப்பெண் தான் சொன்னாங்க அப்படின்னு துர்தரா சொன்ன உடனே, இப்படி இருந்தா நான் உன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. உங்க பால் எடுத்து கொடுக்குற நேரத்துல வாங்க போங்கன்னு சொல்லிட்டு பால் எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்காக இப்ப வாங்க போங்கன்னு சொல்ற அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. நீங்க இப்ப எனக்கு கணவர் ஆனனால நான் இனிமேல் உங்களை வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. எனக்கு ஒரு உதவி செய்யறியா, பேசாம நீங்க படுத்து உறங்கு, நான் போறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட துர்தராவும், சரி உங்களோட விருப்பம், நீங்க என்னோட கணவன் ஆச்சு, நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரன், எனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி தாங்கள்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே, நான் என்ன பண்றது, நீங்க பெரிய அரசர் ஆச்சு, என்னோட கணவர் மட்டும் இல்லாம பெரிய அரசர், ஹெலனா உதவி பண்ண உடனே நீங்க அரசர் ஆயிட்டீங்க, இப்ப என்னோட தந்தையும் உங்களுக்கு செல்வம் கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க பெரிய சக்கரவர்த்தி ஆயிருவீங்க அப்படின்னு துர்தரா சொன்ன உடனே சந்திரன், எதுக்கு என்னை திருமணம் செஞ்ச அப்படின்னு கேட்ட உடனே, உங்களை திருமணம் செஞ்சு காட்டி நான் அந்த செல்வந்தரை திருமணம் செஞ்சுக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கான காரணம் நான் அப்பயே சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா பேசுறாங்க. சந்திரன், உட்காரு, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க, மற்றவர்களுக்கு சொல்றதெல்லாம் கேட்காத, மறந்துரு, இப்ப மட்டும் இல்ல எப்பயும் தோழியாவே இரு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட துர்தராவும், ரொம்ப சந்தோஷம், இதேதான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.